वेलकम टू रामस्वामी संस्कृत कोर्स सरल संस्कृत शिक्षक प्रारंभ பாரதிய வித்யாபவன் சிலபஸில் 10வது பாடம் 56வது பக்கம். பிரதோஷே दीपकश्चंद्रः प्रभाते दीपको रविः त्रिलोक्ये दीपको धर्म सुपुत्रः कुलदीपकः. இது நோட் பண்ணிங்க. பின்னாடி அர்த்தம் இருக்குது, அடுத்த பக்கம் கொடுக்கேன், இதை நோட் பண்ணிங்க. பொருந்தி எழுதுதல். அதாவது சந்திரஹ பிரதோஷே தீபகோ பவதி. சந்திரஹ சந்திரன் பிரதோஷே மாலையில் தீபகோ பவதி பிரகாசிக்கிறான். ரவிஹ சூரியன் பிரபாத்தே காலையில் தீபக பிரகாசிக்கிறான். தர்ம திரிலோக்கியே தீபக தான் செய்யும் தர்மம் மூவுலகிலும் பிரகாசிக்கிறது. தர்மனா தர்மம், திரிலோக்கியனா 3 உலகிலும், தீபகனா பிரகாசிக்கிறது. ததா சுபுத்திரः குலஸ்ய தீபகோ பவதி. ததா அதுபோல் சுபுத்திரக சத்புத்திரன் நல்ல பிள்ளை, சுபுத்திரனா நல்ல பிள்ளை, குலஸ்ய தன் குலத்தை தீபகோ பவதி பிரகாசிக்க செய்கிறான். சந்திரக பிரதோஷே தீபகோ பவதி மாலையில் சந்திரன் பிரகாசிக்கிறான். ரவிக பிரபாத்தே தீபக காலையில் சூரியன் பிரகாசிக்கிறான். தர்மக திரிலோக்கியே தீபக தான் செய்யும் தர்மம் மூவர்களும் பிரகாசிக்கிறது. ததா சுபுத்திரக குலஸ்ய தீபகோ பவதி அதுபோல் சத்புத்திரன் நல்ல பிள்ளை தன் குலத்தை பிரகாசிக்க செய்கிறான். கருத்து: இரட்டை போக்க விளக்கு எப்படி தேவையோ அதுபோல் குலம் விளங்க குணமுள்ள பிள்ளை முக்கியமாகிறான். இந்த மாதிரி நல்ல குணமுள்ள பிள்ளை வீட்டை நல்லா பிரகாசிக்க வைக்கிறான். குலம் விளங்க நல்ல, அதாவது குலம் நல்லா விளங்க, அதாவது இந்த பரம்பரைகள்லாம், இந்த சொந்தக்காரங்க குலம் எல்லாம் நல்லா விளங்குறதுக்கு நல்ல பேர் உள்ள நல்ல குணமுள்ள பையன் இரட்டை விளக்குலேருந்து பிரகாசிக்கிற மாதிரி பிரகாசிக்க செய்கிறான் குடும்பத்தை. குடும்ப பிள்ளையும் முக்கியமாக இருக்கான். குலம் விளங்க நல்ல ஷைன் பண்ணுறதுக்கு குலம் நல்லா விளங்க பிள்ளை முக்கியமாகிறான். குலம் நல்லா வாழறதுக்கு நல்ல பிள்ளை முக்கியமாகிறான். ஏஷானே வித்யா न तपो न दानं ज्ञानं न शीलं न गुणे न धर्मः ते पृथ्वीलोक भूमि भारभूता है. मनुष्य लाभने मृगशरन्ति பொருந்தி எழுதுதல். தேசோனா விதா, அதாவது தேசோனா எவர்களுக்கு, தேசோல ஏஷோனா விதா, ஏஷோ எவர்களுக்கு, நான் விதா படிப்பு இல்லையோ, நான் தப
நான் நல்ல அனுஷ்டானம் இல்லையோ, அதாவது நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லையோ, இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. மேலே நடத்துகிறேன், திருப்பி நடத்துகிறேன், இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. உரை. ஏஷா எவர்களுக்கு நான் வித்யா படிப்பு இல்லையோ, நான் தபா நல்ல அனுஷ்டானம் இல்லையோ, நல்ல பழக்க வழக்கம் இல்லையோ, நான் தானம் ஈவு இல்லையோ, அதாவது இறக்கம், ஈவு இறக்கம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இறக்கம் இல்லையா, தானம் இல்லையோ, நான் ஞான் அறிவு இல்லையோ, நான் ஷீலம் ஒழுக்கம் இல்லையோ, ஷீலம்னா ஒழுக்கம், நான் ஷீலம்னா ஒழுக்கம் இல்லையோ, நான் குணக நல்ல குணம் இல்லையோ, நான் தர்மக புண்ணியம் செய்தல் இல்லையோ, தர்மனா புண்ணியம் செய்கிறது அது இல்லை, நானா இல்லைன்னு அர்த்தம். தே அவர்கள் பூமியில் பாரபுதா சுமையாகிறார்கள். மத்தியலோக் இவ்வுலகில் மதர்ய லோக் இவ்வுலகில் மிருகங்களாக மனுஷ ரூபேன் மனித வேடத்தில் சதந்தி திரிகின்றனர். எந்த இடத்துல வந்து மதிப்பு முறையெல்லாம் இருந்தோ அந்த இடத்துல போகக்கூடாது. படிப்பு இல்லையோ, அவங்க வந்து அதாவது இப்போ என்ன எந்த இடத்துல வந்து ஈவு இறக்கம் இல்லையோ, படிப்பு இல்லையோ, அறிவு இல்லையோ, அவங்க வந்து மனிதர்களாக இருந்தால் கூட மிருகங்கள் மாதிரி ஷைன் பண்ணுறாங்க, மிருகங்களை மாதிரி இருக்காங்க, வாழுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கருத்து. இது ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் சொன்னவைகளில் ஒன்றேனும் இல்லாத மனுஷர் இவ்வுலகத்திற்கு பாரமே. மிருகமே மனுஷ ரூபத்தை திரிவதாக கருதப்படுவர். எல்லா குணமும் எதுவும் இல்லைன்னா அவன் வந்து மனுஷாவே மன்னிக்க மாட்டான். மனித உலகத்தில் மிருகமாக அவன் வாழ்ந்துட்டு திரிகிறான் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம். யஷ்யாதி விதம் நரக குலீனக சா பண்டிதக சா சுத்துவான் குணக்யாக ச ஏவ் வக்தா ச தர்ஷனியக சர்வே குணக காஞ்சன மாஷத் எந்தே. குழந்தை எழுதல். யஸ்ய சிந்தம் அஸ்தி யாருக்கு பணம் இருக்கிறதோ, சக நரக அவனே மனிதன். குலின் அவனே. இதை நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் இதை பார்த்து பின்னாடி நான் நடத்துகிறேன். இதை பற்றி அடுத்த பேஜில் இருக்குது, எல்லாத்தையும் நடத்துகிறேன். நோட் பண்ணிங்க.
யஷ்விதம் அஸ்தி, யாருக்கு பணம் இருக்கிறதோ சக நரக, அவனே மனிதன். குலின் குலிநக குலீனக, அவனே நல்ல குலத்தில் பிறந்தவனாகிறான். ச பண்டிதக, அவன் படிப்பாளி ஆகிறான். சக சக பண்டிதக, அவன் படிப்பாளி ஆகிறான். சக சுத்துவான் சுத்துவான் சுத்வானம், அவன் நன்கு தெரிந்தவனாகிறான். ச குணஜ, அவன் குணதோஷங்களை அறிந்தவனாகிறான். ச ஏ பக்த, அவனை நன்கு பேசுபவன். ச ச தர்ஷினிய, அவன் பலரால் பட வேண்டியவன். சர்வகுணோ, எல்லா குணங்களும். காஞ்சனம் காச்சனம், தங்கத்தை. அஸ்வந்தே, அடைகிறான். இந்த கருத்து என்ன, எவன் ஒருவன் பணமுள்ளவனோ அவனே மேற்கண்டபடி எல்லா விதமான குணங்களுக்கும் உறைவிடமாக ஜனங்கள் கருதுகிறார்கள். பணம் இல்லாதவன் மன்னர்கள் பயனற்றவன். நிறையா பணம் வந்து எல்லா குணமும் இந்த மாதிரி வந்து படிப்பு, இது நல்ல குணத்தில் பிறந்தவன், படிப்பு, நல்ல குணதோஷங்களாக நினைஞ்சவன், நன்கு பேசுகிறவன், நல்ல எல்லோரும் பாராட்டப்பட வேண்டியவன், எல்லோரும் பார்க்கப்பட வேண்டியவன், எல்லா குணங்களும் தங்கத்தை போல் தங்கம் மாதிரி இவனை நினைக்கிறாங்க. நல்லா பணம் உள்ளவங்க. பணம் இல்லாதவங்க வந்து ரொம்ப வேஸ்ட்டு, மனுஷன் லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இது வரைக்கும் நோட் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.